நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பேயிங் ஜாப்ல லேண்ட் ஆகணும், பிளேஸ் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அண்ட் அவங்களுமே வந்து கோடிங் லேர்ன் பண்ணுவாங்க, இல்லை கோடிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்களால அந்த ஜாப் இன்டர்வியூஸ் கிராக் பண்ணவே முடியாது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பரான ரோட் மேப் ஃபாலோ பண்ணாமல் லைக் ரேண்டமாக வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் லேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டாக டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே மிஸ் பண்ணுற மாதிரி வரும். இன்ஸ்டட் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு நல்ல ஜாபில் ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆக முடியுமோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ரூவன் ரோட் மேப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் சொல்ல போகிற ரோட் மேப் வந்து ஜஸ்ட் நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லலை. இன்ஸ்டட் இப்போ நான் சொல்ல போகிற ரோட் மேப் வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஃபோர் இதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும், ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். தேர்ஃபோர் அது பேஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 ஒரு நல்ல ஐடி ஜாப்ல சீக்கிரமாக லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு வீடியோஸ் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமாக லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் நீங்கள் வந்து கோடிங் லேர்ன் பண்ண போறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்டெக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை கெரியர் கேப் இருக்குது, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி கோடிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுங்க. இது நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சி லேர்ன் பண்ணுறதுனால இந்த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிங்க. இல்லை ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டைம் லிமிட்டடாக இருக்குதுன்னா என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் நான் வந்து சொல்கிறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் சரி, ஜாவா படித்தாலும் சரி, பைத்தான் படித்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தாலும் சரி, இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேரியபிள்ஸ், இந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த சின்டெக்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களால் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வேணாலுமே ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களை நான் வந்து ஸ்டார்டிங்கே சி லாங்குவேஜ் லேர்ன் பண்ண சொல்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக ஜாப் கிடைச்சிரும்னு திங்க் பண்ணுறாங்க. பட் இன் ரியாலிட்டி அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வேணால் ரேண்டமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து. ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணாமல் ரேண்டமாக இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் ஜாப் இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நான் ஏன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, நானே பார்க்குறேன் ஒரு சில அகாடமிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை ட்ரெயின் பண்ணாமல் லைக் ரேண்டமாக இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து டீச் பண்ணுறாங்க. அண்ட் இதை படித்தா போதும், இந்த மாதிரி தப்பான கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டட் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணணும், அது பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் லேர்ன் பண்ணணும், இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஸ்டட் ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸால் டில் நவ் ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஐடி ஜாப்ல லேண்ட் ஆக முடியல. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரைட்டான டைமில் ரைட்டான கைடன்ஸ் இல்லாதனால தான். தேர்ஃபோர் இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ரெகுலராக கைடன்ஸ், ரோட் மேப், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
நீங்க என்ன ஜாயின் பண்ணலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஆஸ் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேண்டமா போயிட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் லேர்ன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு டொமைன் வந்து சூஸ் பண்ணுங்க அண்ட் அந்த டொமைன் பேஸ் பண்ணி அந்த ரெக்வயர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பிக் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ டொமைன் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? உங்க மைண்ட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா, ஏஐ, கிளவுட், டெவாப்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாமா, இந்த ஸ்பெஷலைஸ்டு டொமைன் நம்ம சூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும். நான் ஒரு உண்மையை சொல்லவா? டு பி ஃப்ராங்க், இந்த ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள்? பிகாஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லைக் இந்த மாதிரியான டொமைன்ஸை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்கே லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிக்கலாம், ஃப்ரெஷராகவே லேக்ஸில் சம்பாதிக்கலாம் இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா. இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரீசன்னால தான் உங்களுக்கு ஏஐ படிக்கலாமா, டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா, ஆர் எனி அதர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படிக்கலாமா, இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி நான் வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து லேர்ன் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஜாப் எடுக்க முடியாமல் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் டைம், மணி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போது ஆஸ் அ ஃப்ரெஷராக எதை தான் சூஸ் பண்ணலாம், எந்த டொமைன் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப்மெண்ட்டை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் அங்கே ஒரு ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு பிறகு சைட் பை சைட் நீங்கள் எந்த ஸ்பெஷலைஸ்டு டொமைனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். புரியுதா? அண்ட் அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்பெஷலைஸ்டு டொமைனில் மூவ் ஆன் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு டொமைன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நான் என்ன தான் இப்போ உங்களை டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே டெவலப்மெண்ட்லையுமே வேரியஸ் டொமைன்ஸ் வந்து இருக்குது, லைக் சப் டொமைன்ஸ் வந்து இருக்குது. லைக் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் வேரியஸ் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ இதில் எது சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வெப் டெவலப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஆன் கேம்பஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும், லைக் மோஸ்ட் ஆஃப் தி ஹையரிங்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் அவங்க எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா லைக் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த மாதிரியான அந்த டெசிக்னேஷனில் தான் ஹையரிங்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வந்து கொடுத்துருக்கிற அந்த ரெக்வயர்டு ஸ்கில் செட் வந்து நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் லேர்ன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஸ்கில் செட்டுமே அதுவுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எது ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெப் டெவலப்மெண்ட் வந்து படிங்க. பிகாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. தேர்ஃபோர் எந்த டொமைனில் ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குதோ அது பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். ஆஸ் இப்போ நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். ஆஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா லேர்ன் பண்ணலாம், இல்லை பைத்தான் லேர்ன் பண்ணலாம், இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லேர்ன் பண்ணலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸுமே பில்ட் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸுமே பில்ட் பண்ண முடியும். தேர்ஃபோர் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணியே உங்களால் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசனால தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களை சூஸ் பண்ண சொல்கிறேன். அண்ட் இதை தான் வந்து MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மாங்கோடிபி, ரியாக்ட், Node.js அண்ட் Express.js. புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் ப்ராப்பராக மாஸ்டர் பண்ணாலே போதும், உங்களால் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசனால தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேரியஸ் ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஆஸ் MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 months உங்களால் லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டான ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அண்ட் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போது ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கக்கூடாதா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கக்கூடாதான்னு. நான் வந்து ஒரு சில பேர் மாதிரி நீங்கள் இந்த டெக் ஸ்டாக் தான் படிக்கணும், இதுக்கு மட்டும்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் மாட்டேன். ஆஸ் நீங்கள் எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தாலும் சரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
ஆனால் பேஸ்ட் ஆன் யோர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நீங்கள் MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 monthsல உங்களால் சீக்கிரமாக லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நான் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை கெரியர் கேப் வந்து இருக்கு, இல்லை ஆஃப் கேம்பஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, சீக்கிரமா ஜாப் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணணும்னா நீங்களுமே MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரி உங்களால் சீக்கிரமாகவும் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தாலும் சரி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படித்தாலும் ஸ்டார்ட் அப்லையும் சரி, MNCலையும் சரி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அண்ட் ஈக்குவலாகவும் பே பண்ணுறாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அண்ட் பேக் ஹேண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா நீங்கள் லேர்ன் பண்ணணும். வேற MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. ஆஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 months தான் ஆகும் நீங்கள் வந்து MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து டெவலப் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் பத்தாது, மினிமம் ஒரு 2 to 3 ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸாவது பில்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் அட் ஸ்டெச்சாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஹியர் கம்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். DSA லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வேரியஸ் கோடிங் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இருக்கு. நான் DSAல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அப்படியே நீங்க டெவலப்மெண்ட்டை விட்டுறக்கூடாது. அண்ட் டெவலப்மெண்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னதுமே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்றது, DSAல ஃபோக்கஸ் பண்றது இப்படியும் பண்ணக்கூடாது. ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஒரு 3 to 4 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் 2 to 3 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பில்ட் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் நீங்க ஒன் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணதுக்கு பிறகு நீங்க செகண்ட் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ சைட் பை சைட் வந்து இந்த DSAல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ப்ராப்ளம் சால்விங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா DSAல மட்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 months ஃபோக்கஸ் பண்ண போறேன், 3 months ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இங்கே இந்த டெவலப்மெண்ட் மறந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சைட் பை சைடு வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்க DSA லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேண்டமா போயிட்டு லீட் கோட்ல 200 ப்ராப்ளம்ஸ் 300 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி திங்க் பண்றாங்க. இது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இன்ஸ்டட் நீங்க வந்து பேட்டர்ன் பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ண கத்துக்கணும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? தேர்ஃபோர் நீங்க பேட்டர்ன் பேஸ் பண்ணி அந்த கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, அங்க ஒரு கோடிங் கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்கன்னா, தேர்ஃபோர் அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகே, நம்ம இப்படிதான் வந்து சால்வ் பண்ணணும், இல்ல அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். தேர்ஃபோர் ரேண்டமா போயிட்டு சால்வ் பண்ணாம பேட்டர்ன் பேஸ் பண்ணி கோடிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஆஸ் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரியே தான் நீங்க வந்து சைட் பை சைட் டெவலப்மெண்ட் அண்ட் DSA ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப்மெண்ட் தான் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. தேர்ஃபோர் ஸ்டார்டிங்கே DSAல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணதுக்கு பிறகு அண்ட் நீங்களே ஓனா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அப்போ சைட் பை சைட் வந்து DSA லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அண்ட் DSAல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அண்ட் இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் போதும். பட் ஃபார் சேஃபர் சைட் நீங்க வந்து ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காம்படிஷனை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே கெயின் பண்ணுங்க. இதை எப்படி கெயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுங்க. ஓகேவா? தேர்ஃபோர் நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஆர் ரியல் டைம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது லைக் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கெயின் பண்ண முடியும். லைக் ஒரு எப்படி வந்து ஒரு ரீயூசபிள் கோட் வந்து எழுதுறது, எப்படி ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்றது, அண்ட் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி அண்ட் ஐடியா வந்து கிடைக்கும். ஆஸ் அ ரிசல்ட் இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கும் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி வந்து கோடிங்கை ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு? ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியவே தெரியாது. இன்ஸ்டன்ட் ரேண்டமா போயிட்டு லைக் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ரிசல்ட் டைம் வேஸ்ட் ஆகிடும் அண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய
ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே மிஸ் பண்ணிடுவாங்க. இதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இப்போ நான் என்ன சொன்னனோ பேஸ்ட் ஆன் தட் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட ட்ரீம் ஜாபில் உங்களால் லேண்ட் ஆக முடியும். ஆஸ் அ பிரதராக நான் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன், கோடிங் லேர்ன் பண்ணுறதுக்கு, டிஎஸ்ஏ அண்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் போதும், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்தே நான் படிச்சிருவேன்னு லைக் மாதக்கணக்கில் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. தர்ஃபோர் இதையே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் ஆஸ் இப்போ நான் ஒரு ரோட் மேப் வந்து சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மென்டார் சப்போர்ட்டில் லேர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஸ்ட் ஆன் தட் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.